வணக்கம் நண்பர்களே, இது கோடிங் பப். நான் உங்க அருள். இன்னைக்கு நாம உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல PostgreSQL டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம உபுண்டு 20.04 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல Postgres இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்க உபுண்டு டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல lsb_release-a அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன உபுண்டு வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது 20.04. அடுத்தது PostgreSQL இன்ஸ்டால் பண்றதுக்கு sudo apt install PostgreSQL அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட சிஸ்டம் பாஸ்வேர்ட் கேட்கும், அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. அடுத்தது பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அதுல y-ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. எந்த Postgres வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ற உபுண்டு வெர்ஷனை பொறுத்து மாறும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல PostgreSQL வெர்ஷன் 12 இன்ஸ்டால் ஆகுது. அண்ட் இது இன்ஸ்டால் ஆகிற நேரம் பாத்தீங்கன்னா உங்க இன்டர்நெட் கனெக்ஷனோட ஸ்பீடை பொறுத்து மாறும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிகிற வரையும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது PostgreSQL வெர்ஷன் 12. அது போர்ட் நம்பர் 5432ல ரன் ஆகுது. அண்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் Postgres அப்படிங்கிற ஓனருக்கு கீழே கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் இதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. இதுக்கு மேல நம்ம PostgreSQL கான்ஃபிகர் பண்ணணும். அந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால PostgreSQL டேட்டாபேஸை கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் sudo -u Postgres, அதாவது நம்மளோட அந்த ஓனர் யூசர் நேம் Postgres PSQL, sudo -u Postgres PSQL அப்படிங்கிற கமாண்ட் என்டர் பண்ணீங்கன்னா Postgres ஷெல்லுக்குள்ள போயிடுவோம். இதுக்கப்புறமா நம்ம அந்த Postgres யூசரோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். அதுக்கு என்ன கமாண்ட்னு பார்த்தீங்கன்னா alter user Postgres, அதாவது அந்த இடத்துல நம்ம யூசர் நேம் Postgres, பாஸ்வேர்ட், அதுக்கப்புறமா கோட்ஸ்குள்ள உங்க பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் இங்க ரூட்ங்கிற பாஸ்வேர்டு யூஸ் பண்றேன். ஒருவேளை நீங்க ஏதாவது ப்ரொடக்ஷன் சர்வர்ல பண்ற மாதிரி இருந்தா ஒரு காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டா யூஸ் பண்ணுங்க. இந்த கமாண்ட் என்டர் பண்ணீங்கன்னா இந்த யூசரோட பாஸ்வேர்ட் ரீசெட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க இந்த Postgres ஷெல்லை விட்டு வெளியில வந்துடலாம். அதுக்கு Ctrl+D அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்போ PSQL கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் sudo கமாண்ட்லாம் தேவையில்லை. PSQL -u Postgres -h localhost அப்படிங்கிற கமாண்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது நம்ம யூஸ் பண்ற ஹோஸ்ட். அண்ட் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் ப்ராம்ப்ட் பண்ணும்போது நீங்க இதுக்கு முந்தின ஸ்டெப்ல செட் பண்ண பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்க. அதாவது ரூட்ங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல நம்ம Postgresல டிஃபால்ட்டா என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்குண்டான கமாண்ட் /l, நான் /d முதல்ல தப்பா கொடுத்துட்டேன். /l அப்படிங்கிறதா சரியான கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டேட்டாபேசஸ் எல்லாமே லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம Postgresஸை வெற்றிகரமா இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதோட யூசர் நேம் Postgres, பாஸ்வேர்ட் ரூட், வெர்ஷன் நம்பர் 12 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது போர்ட் நம்பர் 5432ல இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க Postgres இன்ஸ்டாலேஷன்ல ஒரு யூசருக்கு மேல கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் நம்மளால பண்ண முடியும். இது நமக்கு /du அப்படிங்கிற கமாண்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ என்னென்ன யூசர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு லிஸ்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல Postgresங்கிற டிஃபால்ட் யூசர் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு அடுத்த காலம்ல அந்த Postgresங்கிற யூசரோட ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இங்க லிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேல நம்ம புதுசா இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த கமாண்ட் பாத்தீங்கன்னா கிரியேட் யூசர், அதுக்கப்புறம் யூசர் நேம் நான் அருள்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வித் அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும். அந்த யூசருக்கு உண்டான ப்ரிவிலேஜஸ் நான் இந்த யூசருக்கு கிரியேட் டிபி அண்ட் லாகின் அப்படிங்கிற 2 ப்ரிவிலேஜஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த யூசருக்கு ஒரு என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் செட் பண்றோம். ஸோ
create username with create db login encrypted password கோட்ஸ்குள்ள உங்களோட பாஸ்வேர்ட் கொடுங்க. நான் இங்க அட்மின் அப்படிங்கிற பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புது யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த யூசரோட நேம்லயே ஒரு டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணுங்க. இங்க என்ன வந்து நம்ம அருள்ங்கிற யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிரியேட் டேட்டாபேஸ் அருள் அப்படிங்கிற கமாண்ட் மூலமா நான் யூசரோட அதே நேம்ல ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். இது எதுக்காக அப்படின்னா இந்த யூசரை பத்தின இன்ஃபர்மேஷன், அந்த யூசருக்குள்ள பர்மிஷன்ஸ்லாம் அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் யூசர் போஸ்ட்கிரேஸ் இருக்கு. அதுக்கும் மேல நம்ம கிரியேட் பண்ண அருள்ங்கிற யூசரும் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ரெண்டுத்துக்கும் உள்ள ப்ரிவிலேஜஸ் வந்து வித்தியாசம் உங்களால பார்க்க முடியும். இது நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து நீங்க நிறைய டேட்டாபேசஸ் உங்க போஸ்ட்கிரேஸ் இன்ஸ்டலேஷன்ல வச்சிருக்கீங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில யூசர் பேஸ் பண்ணி யாரு எந்த டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். இப்போ இங்க நான் கோடிங் பப் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா அருள்ங்கிற டேட்டாபேஸ் வந்து அந்த யூசருக்காக கிரியேட் பண்ணது. கோடிங் பப் அப்படின்னுங்கிறது நம்ம இப்போ கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். இந்த அருள்ங்கிற யூசருக்கு இந்த கோடிங் பப் அப்படிங்கிற டேட்டாபேஸ்ல எல்லா அக்சஸ் அண்ட் எல்லா பர்மிஷன்ஸும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள கமாண்ட் grant all privileges on database coding pub. அந்த இடத்துல உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல கோடிங் பப் அப்படிங்கிற டேட்டாபேஸ் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் எந்த யூசருக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்குறீங்களோ அந்த யூசரோட யூசர் நேம் நான் இந்த இடத்துல அருள்ங்கிற யூசருக்கு கொடுக்குறேன். ஸோ இது மூலமா அந்த யூசருக்கு நம்ம எல்லா பர்மிஷன்ஸுமே கொடுத்தாச்சு. இது எந்த சூழ்நிலையில நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நம்ம போஸ்ட்கிரேஸ் இன்ஸ்டலேஷன்ல நிறைய யூசர் அண்ட் நிறைய டேட்டாபேஸ் வச்சு இந்த யூசர் இந்த டேட்டாபேஸ் மட்டும்தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இது வந்து நமக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இப்போ நம்ம வெற்றிகரமா உபுண்டு சிஸ்டம்ல PostgreSQL 12 இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்றதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷனும் நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் போஸ்ட்கிரேஸ் இன்ஸ்டலேஷன்ல மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்படி மல்டிபிள் யூசர்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்குள்ள பெர்மிஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன டெமோ இப்போ பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஃபால்ட் யூசர் அப்படிங்கிறது போஸ்ட்கிரேஸ் அப்படிங்கிற யூசர். அந்த யூசர் மூலமா நான் மறுபடியும் PSQL கனெக்ட் பண்றேன். PSQL-u postgres-h localhost அப்படிங்கிற கமாண்ட் மூலமா நான் மறுபடியும் PSQL கனெக்ட் பண்றேன். இப்போ கனெக்ட் பண்ணி \l அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஏற்கனவே என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்கு அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும். அருள் அண்ட் கோடிங் பப் நாம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ். இதுக்கும் மேல புதுசா நான் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். கிரியேட் டேட்டாபேஸ் CB அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி CB அப்படிங்கிற டேட்டாபேஸை நான் இந்த இடத்துல கிரியேட் பண்றேன். ஸோ \l கொடுத்தன்னு பார்த்தோம்னா நமக்கு அந்த டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கிறது தெரியும். இப்போ இந்த டேட்டாபேஸை நான் டிராப் பண்றதுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ டிராப் டேட்டாபேஸ் CB அப்படிங்கிற கமாண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த டேட்டாபேஸ் டிராப் ஆகிடும். இதுல பாத்தீங்கன்னா போஸ்ட்கிரேஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் யூசர். அந்த சூப்பர் யூசருக்கு எல்லா பர்மிஷன்ஸுமே இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸை டிராப் பண்ண முடியும், புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். இப்போ அருள்ங்கிற யூசரால என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ PSQL-u arul-h localhost அப்படின்னு அந்த அருள்ங்கிற யூசருக்குள்ள பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நான் உள்ள வரேன். இப்போ \l கொடுத்தா நமக்கு அதே டேட்டாபேசஸ் லிஸ்ட் ஆகுது. நான் இங்கே இப்போ ஒரு புது டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்றேன் CB1ங்கிற பேர்ல. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கிரியேட் ஆன டேட்டாபேஸை நான் திரும்ப டிராப் பண்றேன். ஸோ அந்த CB1 அப்படிங்கிற டேட்டாபேஸை நான் இப்போ டிராப் பண்றேன். டிராப்பும் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு டேட்டாபேஸ், அதாவது கோடிங் பப் அப்படின்னு ஏற்கனவே இருக்க ஒரு டேட்டாபேஸை டிராப் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ டிராப் டேட்டாபேஸ் கோடிங் பப் அப்படிங்கிற கமாண்டை நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. மஸ்ட் பி ஓனர் ஆஃப் டேட்டாபேஸ் கோடிங் பப் அப்படின்னு எரர் வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அருள்ங்கிற யூசருக்கு இந்த டேட்டாபேஸை டிராப் பண்றதுக்கு உண்டான பெர்மிஷன்ஸ் இல்லை. இந்த மாதிரி பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சர்வர்ல PostgreSQL ரன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆக்சிடென்டல் டேட்டாபேஸ் டெலிஷன்ஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் யூசர்ஸ் வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ நம்ம PostgreSQL எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் மல்டிபிள் யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அவங்களுக்குள்ள பர்மிஷன்ஸ் எப்படி எல்லாம் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்த்தாச்சு. அடுத்தது pgadmin4 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். pgadmin4 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த pgadmin4ஓட சாஃப்ட்வேர் ரெபாசிட்டரிஸை உபுண்டுவில் ஆட் பண்ணணும். PostgreSQLக்கு இருக்க மாதிரி டிஃபால்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் ரெபாசிட்டரிஸ் உபுண்டுவில் இருக்காது. ஸோ முதல் ஸ்டெப் pgadmin4 இன்ஸ்டால் பண்ணுறது வந்து நம்ம அந்த ரெபாசிட்டரிஸ் ஆட் பண்ணுறது தான். இப்போ அந்த ரெபாசிட்டரிஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 கமாண்ட் இங்கே ரன் பண்ண வேண்டி இருக்கும். அந்த கமாண்ட் எல்லாமே நான் ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டிக்கலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் நான் போடுறேன். அங்கேருந்து நீங்கள் அந்த கமாண்டை காப்பி பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கமாண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த 2 கமாண்டுமே இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது ரன் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி pgadminோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ரெபாசிட்டரிஸ் வந்து ஃபெச் ஆகும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது பண்ணுங்க. இந்த 2 ரெபாசிட்டரிஸும் ஆட் ஆயிடுச்சு. 2 கமாண்டும் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் pgadmin இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உண்டான கமாண்டை கொடுக்கலாம். அந்த கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sudo apt install pgadmin4 அப்படிங்கிறது தான் அந்த கமாண்ட். நம்ம இன்ஸ்டலேஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். pgadmin4ல 2 மோட் இருக்குது. அதாவது டெஸ்க்டாப் மோட் அண்ட் வெப் மோட் அப்படின்னு சொல்லப்படுற 2 மோட் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை ரெண்டுமே வேணும்னாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு டெஸ்க்டாப் மோட் தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா sudo apt install pgadmin4 -desktop அப்படிங்கிற கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மூலமாக டெஸ்க்டாப் மோடில் pgadmin4 இன்ஸ்டால் ஆகும். இல்லை எனக்கு வெப் மோட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா sudo apt install pgadmin4 -webன்னு யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா sudo apt install pgadmin4 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷனில் Y கொடுங்க. இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து இந்த இன்ஸ்டலேஷனுக்கு உண்டான நேரம் மாறும். இந்த வெப் மோட் அண்ட் டெஸ்க்டாப் மோடுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் வர டெமோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா pgadmin4 வெற்றிகரமாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ pgadmin4 2 வெர்ஷன்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு. அதாவது வெப் 4.24 அண்ட் pgadmin4 4.24 ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்போ முதல்ல நம்ம எப்படி டெஸ்க்டாப் மோட்ல pgadmin4 ரன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ubuntu டேஷ் மெனு ஓபன் பண்ணுங்க. அதுல pgadmin அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்க pgadmin4 டிஸ்ப்ளே ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் pgadmin4 எந்த மோடில் ரன் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப் மோடாக இருந்தாலும் சரி, வெப் மோடாக இருந்தாலும் சரி, அது ஒரு வெப் ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா pgadmin4ங்கிறது ஒரு வெப் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த pgadmin4 நீங்கள் முதல் தடவை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் லோடிங் அப்போ அது சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணும். ஸோ அந்த டூல் லோட் ஆகிற வரையும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. நீங்கள் இப்போ ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த pgadmin4ஓட ஐகான் இருக்கும். இதுதான் வந்து pgadmin4 டெஸ்க்டாப் மோடில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெப் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேப் ஓப்பன் ஆகி pgadmin4 அதில் லோட் ஆகுது. இந்த pgadmin4 நம்ம முதல் தடவை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு நம்மளை செட் பண்ண சொல்லும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து PSQL பாஸ்வேர்டு கிடையாது. அதனால அங்கே கொடுக்குற அதே பாஸ்வேர்டு நீங்கள் இங்கே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் நியூ சர்வர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து நம்மளோட PostgreSQL கனெக்ஷனை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஆட் நியூ சர்வர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நேம் அப்படிங்கிற ஃபீல்டில் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த பேர் வேணாலும் வைக்கலாம். நான் லோக்கல் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கனெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட PostgreSQL கனெக்ஷனுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஹோஸ்ட் அப்படிங்கிறதுல லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது சர்வரில் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தால் இது மாறலாம், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட் 5432 மெயின்டெனன்ஸ் டேட்டாபேஸ் Postgres, யூசர் நேம் Postgresங்கிறதெல்லாம் டிஃபால்ட் வேல்யூஸ். இதை நீங்கள் இன்ஸ்டலேஷன் அப்போ மாற்றலை அப்படின்னா இப்பயும் மாற்ற வேண்டாம்.
இந்த இடத்துல பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் PSQL யூஸ் பண்ணுற அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். நான் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் இப்போ கிரியேட் ஆகிடுச்சு லோக்கல் பிஜின்னு. இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்மளோட டேட்டா பேசஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கிரியேட் பண்ண PSQL கிரியேட் பண்ண அருள் கோடிங் பப் அந்த டேட்டா பேஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம அங்கே PSQL கனெக்ட் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போஸ்ட்கிரேஸ் சர்வரை நம்ம இங்கே பிஜி அட்மின்ல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இது மூலமாக உங்களோட டேட்டா பேஸை கம்ப்ளீட்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த பிஜி அட்மின் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ பிஜி அட்மின் 4 விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரௌசரில் திரும்பவும் பிஜி அட்மின் 4 ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்படி தான் டெஸ்க்டாப் மோடில் பிஜி அட்மின் 4 ரன் ஆகும். அடுத்தது நம்ம வெப் மோடில் இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த டெஸ்க்டாப் மோடில் ரன் ஆகிற சர்வரை க்ளோஸ் பண்ணிடுறேன். வெப் மோடில் பிஜி அட்மின் 4 ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் sudo /user pgadmin4 bin /setup-web.sh அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்க. இப்போ ஒரு இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு உங்களை கான்ஃபிகர் பண்ண சொல்லும். இந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு தான் நீங்கள் பிஜி அட்மின் 4ல் லாகின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நான் என்னோட இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டும் செட்டப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது உங்கள் சிஸ்டமில் அப்பாச்சி சர்வர் கான்ஃபிகர் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். இந்த கன்ஃபர்மேஷனில் ஒய் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து பிஜி அட்மின் 4 வெப் மோடில் கான்ஃபிகர் ஆகும். இந்த ரெண்டு இடத்துலையும் ஒய்னு கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் ஸ்டார்ட் யூசிங் பிஜி அட்மின் 4 இன் வெப் மோட் அட் http://127.0.0.1/pgadmin4 அப்படின்னு வந்திருக்கு. இந்த வெப் அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. http://127.0.0.1/pgadmin4 இந்த வெப் அட்ரஸ் தான் நான் இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் தடவை கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால் பிஜி அட்மின் 4 லோட் ஆகிற வரையும் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி அட்மின் 4 லோட் ஆகிடுச்சு. இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கேட்குது. இந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம டெர்மினலில் நம்ம செட்டப் அப்போ எந்த இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதே இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு தான் நம்ம இங்கேயும் கொடுக்கணும். ஸோ நான் அங்கே டைப் பண்ண இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு இங்கேயும் டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போது பேஜ் லோட் ஆகுது. நம்ம லாகின் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா பிஜி அட்மின் 4 லோட் ஆகிட்டு இருக்குது. லோட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே டெஸ்க்டாப் மோடில் பார்த்த அதே பேஜ் தான் இங்கேயும் வரும். பட் நீங்கள் அங்கே டெஸ்க்டாப் மோடில் ஆட் பண்ண சர்வர் இங்கே வராது. ஏன்னா டெஸ்க்டாப் மோட் வெப் மோட் ரெண்டும் தனித்தனியாக ரன் ஆகும். நீங்கள் ஒரு மோடில் பண்ணுற கான்ஃபிகரேஷன் இன்னொரு மோடில் ரெஃப்ளெக்ட் ஆகாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே தனித்தனியாக தான் பண்ணணும். நம்ம டெஸ்க்டாப் மோடில் எப்படி நம்ம போஸ்ட்கிரேஸ் சர்வர் கனெக்ஷன் கிரியேட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எங்கேயும் கிரியேட் பண்ணணும். உங்களோட போஸ்ட்கிரேஸ் ஹோஸ்ட் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே சரியாக கொடுத்து என்டர் பண்ணுங்கள். ஒருவேளை தப்பாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. பார்த்தீங்கன்னா நான் இங்கே தப்பான யூசர் நேம் கொடுத்துட்டேன். போஸ்ட்கிரேஸ் அப்படிங்கிற யூசருக்கு பதிலாக அருளுங்கிற யூசர் கொடுத்துட்டேன். இப்போ சரியாக கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஏற்கனவே அங்கே பார்த்த மாதிரியே இங்கே வந்து நம்ம டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். எந்த ஒரு டேட்டாபேஸ் கூட வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாபேஸில் இப்போ எத்தனை செஷன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு நொடிக்கு எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் ரன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கும் மேலே நீங்கள் அந்த டேட்டாபேஸில் ஏதாவது SQL queries ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணலாம். அவ்வளவுதான் நண்பர்களே. நம்ம இப்போ பிஜி அட்மின் 4 அண்ட் போஸ்ட்கிரேஸ் 12 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பயன்படுத்தின எல்லா கமாண்டுமே ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கேன்னா
அந்த ஆர்டிக்கலோட லிங்க் நம்ம யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் வேற ஏதாவது ஒரு டாபிக்ல நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். நன்றி.